சென்னையில் உணவு டெலிவரி செய்ய வந்த ஸ்விக்கி ஊழியர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனாம்பேட்டையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஸ்விக்கி ஆப்பில் உணவு ஆர்டர் செய்துள்ளார். மதிய வேளையில் இதனை டெலிவரி செய்ய வந்த ஸ்விக்கி ஊழியர் இளம்பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து இளம்பெண் கொடுத்த புகாரில் எருக்கஞ்சேரியைச் சேர்ந்த ரவிக்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக மே 31 மற்றும் ஜூன் 4 ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 9:30 மணி முதல் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் சிங்கப்பெருமாள் கோயில் வரை மட்டுமே செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மறுமார்க்கத்தில் காலை 11:30 மணி முதல் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் புறநகர் ரயில்களும் சிங்கப்பெருமாள் கோயில் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம் முன்பு உண்ணாவிரதம் மேற்கொள்ள முயன்ற வழக்கறிஞர் நந்தினி மற்றும் அவருடைய சகோதரி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவிஎம் இயந்திரத்திற்கு பதில் வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த கோரி கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த அவர் திட்டமிட்டிருந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் இருவரையும் கைது செய்தனர். பிரதமர் மோடி வருகையொட்டி கன்னியாகுமரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவி நந்தினி மற்றும் சகோதரி போராட்டத்திற்காக வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே சாலை பாதுகாப்பு குறித்தும் சைபர் குற்றங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் போக்குவரத்து சட்ட விதிகள் குறித்தும் விதிகளை மீறும் செயல்கள் குறித்தும் விளக்கமளித்தார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தனியார் மருத்துவமனையில் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறும் சம்பவத்தில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நடிகை நிவேதா பெத்துராஜ் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தில் அரங்கேறியதாக கூறப்படுகிறது. நிவேதா பெத்துராஜ் சென்ற காரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொள்ள காரின் டிக்கியை திறக்க வேண்டும் என கூறியுள்ளனர். ஆனால் நடிகை நிவேதா பெத்துராஜ் கார் டிக்கியை திறக்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் வீடியோவில் உள்ள போலீசார் செருப்பு அணிந்து இருப்பதால் இந்த வீடியோ உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை எனவும் பட ப்ரமோஷனுக்காக இருக்கலாம் என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரபல நடிகர் பிரேம்ஜிக்கு ஜூன் 9 திருத்தணியில் திருமணம் நடைபெற உள்ளது. ஹிந்து என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்ய உள்ளார். இவர்களின் திருமண அழைப்புதல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருமணம் முடிந்த பிறகு சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல வருடங்களாக சிங்கிளாக இருந்த இவர் தற்போது 45 வயதில் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் நயன்தாராவிற்கு பதிலாக நடிகை த்ரிஷா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆர்ஜே பாலாஜி இயக்கி நடித்த மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா அம்மனாகவும் நடிகை ஊர்வசி உட்பட பல நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர். இத்திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக திரைத்துறையில் வெற்றி முத்திரை பதித்தது. இந்நிலையில் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்க முடிவு செய்துள்ள ஆர்ஜே பாலாஜி இம்முறை நயன்தாராவிற்கு பதிலாக த்ரிஷாவை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கப் போவதாக பாலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதியின் திருமணம் வருகின்ற ஜூலை 12 மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறவுள்ளது. இவர்களின் திருமண அழைப்புதல் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ள நிலையில் மொத்தம் 3 நாள் கொண்டாட்டமாக திருமணம் நடைபெற இருப்பது தெரியவந்துள்ளது. ஜூலை 12 திருமணமும் 13 தம்பதியர்கள் விருந்தினரிடம் ஆசீர்வாதம் வாங்கும் நிகழ்வும் 14 திருமண வரவேற்பும் அரங்கேற்ற உள்ளது.
ஒவ்வொரு வைபவத்திற்கும் பாரம்பரிய உடை, ஃபார்மல் உடை என வெவ்வேறு டிரெஸ் கோடுகளை பின்பற்றுமாறு விருந்தினர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் தமிழர் நிலங்களை அபகரிக்கும் இலங்கை இராணுவத்தை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. சுழிபுரம் சவுக்கடி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 4 பரப்பு காணொலிகளை கடற்படையினர் பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் எதிரொலியாக பணிகள் கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களம் அப்பகுதியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. தனக்கும் விராட் கோலிக்கும் இடையேயான உறவு குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ள தேவையில்லை என காட்டமாக கௌதம் கம்பீர் பதிலளித்துள்ளார். தன்னை போல் விராட் கோலிக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உரிமை உண்டு என தெரிவித்துள்ள கம்பீர், தங்களின் உறவு இனி மக்களுக்கு மசாலா கண்டென்ட்டாக இருக்காது என்று கூறியிருக்கிறார். விராட் கோலியை அதிகம் விமர்சித்து வந்த கம்பீர் சென்ற IPL தொடரில் அவருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் விரைவில் இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் நடந்து முடிந்த IPL தொடரில் விராட் கோலியை கட்டிப்பிடித்து கௌதம் கம்பீர் நட்பு பாராட்டியது ரசிகர்கள் பலராலும் ஆச்சரியமாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.